ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்கெல்டன் கேம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோமா, கிராணி வந்தால் விளையாட போகிறோம். எல்லாருமே இல்லை, இது ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒரு ப்ரோ. அவர் வேறு யாருமே இல்லை, என் ஃப்ரெண்டு தான். சரி ஓகேவா, இப்போ அதனால் அவர் ஒருத்தர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் இது ஹாரர் கேம் விளையாட சொன்னார். நான் பேட்டில் கேமா இல்லைன்னா ஹாரரா அப்படின்னு நேற்று வீடியோ போட்டிருந்தேன். யாருமே கமெண்ட் பண்ணல, என் ஃப்ரெண்டு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ஹாரர் போடு ப்ரோ அப்படின்னாங்க. அதனால் போட்டாச்சு. இதில் ஈஸி மோடு, மீடியம் மோடு, ஹார்டு மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடு எல்லா மோடுமே இருக்குது. அப்புறம் ஹாலோவின்னு, அதுக்கப்புறம் வேறு ஏதோ இருந்துச்சு, ஹாலோவின், நைட்மேர் ஏற்கனவே இருந்தது தான். ஹாலோவின்னும் வேறு ஏதோ சொல்லியிருந்தாங்களே, கிறிஸ்மஸ்ஸு, வேறு எதுன்னு தெரில. ஹாலோவினும் கிறிஸ்மஸ்ன்னு தான் ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. வேறு நைட்மேர் இருக்குது, தெரில. ஓகேவா, சரி இப்போ வள தொலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கிராணி பார்த்துருச்சு. அப்புறம் என்கிட்ட இது அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஸ்பெஷலுக்கு கிச்சன்லேருந்து எடுத்தாச்சு. கிச்சனில் வேறு என்ன இருந்துச்சுன்னா, வெப்பன் பார்ட் இருந்துச்சு, அதாவது ஷார்ட் கன் பார்ட்டு. அடுத்து வேறு எதுவுமே இல்லையாடா. இங்கே ஆசைக்காச்சும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருந்தா கூட நான் போய் அதை ஓப்பன் பண்ணியிருப்பேன்டா. இந்த ஸ்பெஷல் கீ எனக்கு தேவையில்லை, தூக்கி எறிப்போம். வேறு இப்போதைக்கு தேவையில்ல, அப்புறமேட்டுக்கு தேவைப்படும். சரி ஓகே. சோபா தலைவலிக்குது. ஒன்று கைஸ், நான் இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துச்சுன்னா 7:30 மணிக்கு எழுந்துச்சு. 7:30 மணிக்கு எழுந்துச்சி வீடியோ போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து யார் கமெண்ட் பண்ணிடுவான்னு பார்த்தா யாருமே கமெண்ட் பண்ணல. அப்புறம் அந்த மனுஷன் மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்காக ஸ்பீடாக போட்டுருணும் அப்படின்ட்டு வசையாக போட்டேன். ஓகே, வேறு என்ன இருக்குன்னு தான் தெரியலையே. ஒரு பொருள் கிடைக்க மாட்டேங்குது இந்த வீட்டில். இந்த வீட்டை எதுக்கு வச்சுக்குதுன்னு தெரில இந்த கிழவி. அப்புறம் அந்த காக்கா கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் இருந்துச்சு, அதை வேறு எடுக்கணுன்னா ஒன்று காக்கா சோறு வேணும், இல்லைன்னா அந்த ஷார்ட் கன் வேணும். ரெண்டுமே இப்போ நம்மக்கிட்ட இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஷார்ட் கன் பாட்டு காராண்ட தான் இருக்கும். சரி, அது பொறுமையாக எடுத்துக்கலாம், வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். இதுன்னு ஹிடன் பிளேஸு. சரி ஓகே. அதுக்கப்புறம் கிராணி 1, 2, 3 எல்லாமே விளையாடி இருக்கிறேன். ஹார்ட் மோட் தான் விளையாடினது கிடையாது. ஆனால் ஈஸி மோடு எல்லா மோடுமே விளையாடிருக்கேன். நார்மல், அப்புறம் ஹார்டும் எக்ஸ்ட்ரீமும் மட்டும்தான் விளையாடல. ஒரே பயம். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். என் வீடியோ என்னோடய சேனலுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு போடலான்னு போனேன். பார்த்தா வீடியோ எப்படின்னே தெரில, டெலிட் ஆகிடுச்சி. இப்போது கிளவிங்க வந்துருக்குது, அதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்புறம் தலையிலே பேட் வச்சு போட்டுரும். ஓகேவா, நான் இதை ஏற்கனவே விளையாடி இருக்கிறேன். அதனால் ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு நான் தான். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாருன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச யூடியூபர் ஜில்சோனும் வீடிஜியும் தான். அடுத்து இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஓகே, இந்த கிளவி வேறு சீக்கிரமாக போக மாட்டேது. சரி இப்போ போகலாமா? போகலாமா? லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி ஓகே, இங்கே கட்டிங் பிளேஸ் இருந்துச்சு, இதை எடுத்துகிட்டு போய் எனக்கு தெரிஞ்சு இது டோர் எஸ்கேப் யூஸ் ஆகும். சரி ஓகே, டோர் எஸ்கேப்பே பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். இல்லை கார் எஸ்கேப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். நான் ஒன்று டோர் எஸ்கேப் பண்ணுவேன், இல்லைன்னா சீவர் எஸ்கேப் பண்ணுவேன். ஆனால் கார் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. எந்த பொருள் ரொம்ப அதிகமாகவும், அப்புறம் எப்படி சொல்கிறது, எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் அதிகமாக கிடச்சிதுன்னா அதை பண்ணுவேன். ஓகேவா, இப்போ அங்கே ட்ராப் போட்டு வச்சுருந்தாங்க, அதை எடுத்து விட்டாச்சு. இப்போ கிளவி கண்டிப்பாக வரும். சரி ஓகேவா, அதனால் இங்கே கார் பேட்டரி தூக்கி போட்டால் இன்னென்ன கிளவி வந்துச்சு. சரி போ கிளவி, இந்த கேமு இல்லை, அதாவது ஏன்டா வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டில் போட்டுவிட்டேன். இந்த வீடியோ பண்ண 30 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா நான் தூக்கத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். அதனால் இருந்தாலும் நான் தூக்கத்தில் விளையாடினாலும் நான் அடி வாங்கலை, ஒரு வாட்டி கூட அடி வாங்கலை. வேணா வீடியோ ஃபுல்லாக பார்க்கறவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா, ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஓகேவா, இப்போ ஓகே
இது இது இந்த மீனிங் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்படியே சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து கிராணி 2, கிராணி 3. கிராணி 3 தாங்க கஷ்டம் இருக்கிறதுலையே. பிரிட்ஜ் எஸ்கேப்பும் சரி, ட்ரெயின் தான் ரொம்ப கஷ்டம். எஸ்கேப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இது மற்றபடி அதில் பெருசாக தப்பிக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்கும். ஹார்ட் மோடில் தான் முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. கிராணி 1 ஹார்ட் மோட்னா அவள் ஒருத்தி மட்டும்தான், அவளை முடிச்சு விட்றலாம். ஆனால் அந்த கிராணி 2 சரி, கிராணி 3யும் சரி, அவங்க நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அந்த கிழட்டு பையன் கன் எடுத்தானா முடிச்சு விட்டான். கன் எடுத்துகிட்டு வருவான், அவனுக்கு குறி பிடிக்க தெரியாது, அங்கேயும் இங்கேயும் சுட்டுட்ருப்பான். என்னடா கரெக்டாக சுட மாட்டேன்றானேன்னு நாம் ஜாலியில் போயிட்டுருப்போம், கரெக்டாக சுட்டுருவான் திடீர்னு. அப்போல்லாம் எனக்கு டென்ஷனாகும். வேறு ஆனால் அந்த கழட்டு பையன் அந்த மொட்டை தாங்க அதுக்கு அழகே. அவன் அந்த கிழவனுக்கு மொட்டை தாங்க அழகே. அந்த மொட்டையை பார்த்தாலே குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மொட்டையில் சுடும் போது. ஆனால் இந்த கேமில் தான் மொட்டை இல்லையே, சொட்டை தானே இருக்குது. சரி, சொட்டையில் சுட்டு ஆனந்தத்தை பெருவச்சிக்கலாம். சரி, ஓகே. இந்த தடவை ஒளிஞ்சிருந்து தாக்கலாம், அடுத்த தடவை அதோட பக்க வாயிலே அடிக்கலாம். ஓகே. இந்த கிளவியை அடிக்கும் போது நீங்கள் நல்லா கொண்டுக்கோங்க. என்னென்னா, இது நான் நல்லா படிக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நல்ல எப்படி சொல்கிறது, என்ன சொல்ல வரேன்னா எனக்கே புரியல. சரி, புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த கிளவியை நல்லா கும்பிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுத்து இது இன்றைக்கி உங்கள் அப்பா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வருவார், அப்புறம் கொத்து பரோட்டா கூட வாங்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆனுவல் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அதனால் ஓகேவா, இந்த லீவ் போயிட்டுருக்கும் போது உங்களை வெளியே கூப்பிட்டு போக வாய்ப்புகள், எல்லா வாய்ப்புகளும் இந்த கிராணி அடித்தா நீங்கள் அதை கும்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நேச்சுரல் பவரில் தரும். ஓகேவா? ஒரு செகண்டில் சாமியாரவே மாறிட்டோம்ல. சரி, மாறட்டும். ஓகேவா? இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். சரி, திரும்ப வந்துட்டு இது கன்று கிடைக்கல, கன்று காணாது போச்சு. அதனால் இது கிராணியா இது அப்படியே தான் ஃபேஸ் பண்ணி ஆகும். கன்று எங்கே போட்டோம்னா ஞாபகமே இல்லை. நான் ரொம்ப நேரமாக தேடினேன், 4 நிமிஷமாக தேடினேன், ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் இங்கே ஏன்டா வந்து ஒழிஞ்சிட்ருக்கேன்னு கேட்டால், இது கிளவி வந்து பார்த்துருங்க. ஏன்னா நான் அந்த கீழே ஒரு பெல் இருக்கும், அது சவுண்டு போட்டேன். இப்போ கிளவி பாருங்களேன், பெரிய ஏஜென்ட் மாதிரி போகுது. நம்மளை அப்படியே நைஸாக பிடிச்சிரும். போடா போட்டுக்கிட்டு போகிறேன், அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. கிளவி கீழே போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பீடாக போயிடலாம். ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோன்னு தான் தெரியல. இவ்வளோ நேரமாக சும்மா தான் சுற்றிட்டு இருந்தேன், இதுக்கு மேலேயும் சும்மா தான் சுற்றிட்டுருக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப்பில் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு தோணுது. ஓகேவா? நான் ரொம்ப நாள் ஆச்சா விளையாடி, அதனால் எது எங்கெங்கே இருக்குன்னே தெரில. இந்த ஸ்பெஷல் கீயை வச்சு என்ன பண்ணணுன்னே மறந்துட்டேன் லைட்டாக. ஓகேவா? ஷார்ட் கன் கையில் கிடச்சிடுச்சு. இன்னைக்கு கிளவி செத்துடுச்சு. இப்போ வார சவுண்டு போடுறேன், அதோட காது கிளியட்டும். போடு சவுண்டை போட்டு அதோட காதை கிளிய வச்சு. வேறு அந்த கிளவி வேறு வர மாட்டேங்குது. கன்று கையில் இருக்குன்னு பயம் வந்துச்சு போல், அதனால் ஒளிஞ்சிக்கிச்சு. அதுதான் நாம் சும்மா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்து அடிச்சிடுவோம் டைமிங்காக. இப்போ கையில் கன்று இருக்கிறவொன்னே பயந்து வருதுன்னு சொல்ல முடியும், திமுறா தைரியமாக வருது. போடி பக்கப்பள்ளி கிளவி. எல்லாம் கும்பிட்டுக்கிட்டிங்களா? ஐயோ, நான் கும்பிட மறந்துக்கிட்டேனே. சரி, அடுத்த தடவை அடிக்கும் போது கும்பிட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போது ஸ்க்ரூ ட்ரைவர் தட்டு விட்டாச்சு. என்னடா இது ஷார்ட் கன் வருது. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடலாம். கீழே அந்த எஸ்டி பேட்லாக் கீ கிடைக்குமோ? எங்கேயும் படி கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, வேறு ஏதோ கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ கன் எடுத்துகிட்டு போய் அங்கே கீழே சீவேஜ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த காக்கா கீழே, அந்த இடத்துக்கு நான் இப்போ போகலான் இருக்கேன். இப்போ கன்னில் புல்லட் எடுத்துகிட்டு போய் இது பண்ணுறேன். ஆனால் கிராணி 2லேயும் சரி 3லேயும் சரி அந்த கன்னில் 2 புல்லட்டு போடலாம். இதில் மட்டும்தான் 1 புல்லட்டு. ஏன்னா ஒரு எனிமிங்கிறதுனால 1 புல்லட்டா என்ன ஏதுன்னா தெரியல. ஓகே, இந்த இடத்துல இது கிடச்சிருக்கு, உடன் ஸ்டிக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போடும். ஓகேவா?
எனக்கு தெரிஞ்சு இப்போ கிளவி வந்திருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. இல்லை கிளவி கண்டிப்பாக வந்திருக்கோம். அதனால் கன்னில் புல்லட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இப்போ தானே சுட்டு யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் ஃப்ரீ ஸ்டாப் எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ரீ ஸ்டாப் அந்த கிராணி எத்தனை ஓட்டு பூரா ட்ராப் வைக்கிறது இல்லை, நாம் ஒரே ட்ராப்பில் அதை முடிச்சு விடணும். ஓகே ஓகே கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஃப்ரீ ஸ்டாப்பில் நாம் விழுந்து போயிட போகிறோம். இப்போ இப்படி சவுண்டு போடு. இது என்னாச்சுன்னு தெரில கைஸ். நான் சவுண்டு வச்சு தான் விளையாடினேன், ஆனால் என்னாச்சுன்னு தெரில. இதில் சவுண்டு கேட்க மாட்டேங்குது. கிளவி பேசுறது, கீழே ஏதாவது போட்டால் அது சவுண்டு கேட்குறது, அதெல்லாம் வரல. அதனால் அப்படி தான் இருக்கும். எனக்கு வேறு இப்போ தலை வலிக்குது. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஓகேவா, இப்போ காலையில் 7:30 மணிக்கு ஏழுந்துச்சேன்னா, காலையில் 7:30 மணிக்கு ஏழுந்துச்சி இந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்த உடனேயும் இது கண்டிப்பாக இவருக்காக என் ஃப்ரெண்டுக்காகயாச்சும் விளையாடியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோடு விளையாடி இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 1 மணி. காலையில் 7:30 மணிக்கு விளையாட ஆரம்பித்து இப்போ தான் 1 மணி. ஓகேவா, அதுக்கப்புறம் காலையில் எல்லாம் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இல்லை சரி ஈவினிங் எல்லாம் நான் போட்ட ஷார்ட்ஸை பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஷார்ட்ஸ் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்திருப்பீங்கன்னு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே அவ்வளோதான். ஓப்பன் ஆகிடுச்சா? ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து இதை எடுத்து போட்டுடலாம். எனக்கு சீவேஜ் எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துடுச்சு. ஏன்னா 3 பொருள் தேவை, அந்த 3 பொருளுமே இருக்குது, புக்கும் கிடச்சிருச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சீவேஜ் எஸ்கேப் பண்ணலாம். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு போய் திரும்ப ஃப்ரீ ஸ்டாப் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிளவி ஏஞ்சிருக்கோம். ஓகேவா, அதனால தான் இப்போ தலை ஒரு மாதிரி ஆகுது, இரிட்டேட்டிங்காக. சரி ஓகேவா, இப்போ கிளவி சீக்கிரமாக இருந்துச்சுன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னும் நான் 6 நிமிஷம் பேசணும் இந்த வீடியோவில். வா 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 அவ்வளோதான், சேர்த்துக்கோ. ஓகே, இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்பீடாக எடுத்து போகிறேன். ஸோ இது வேறு கிளவி செத்தாலும் நவர மாட்டேங்குது பார்த்தீங்களா? அர்த்தம் நம்ம எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த கிளவி எல்லா இடத்துலையும் ட்ராஃபிக்குது. அதே மாதிரி எல்லா திட்டங்களையும் செய்யுது. ஓகேவா, இப்போ ஸ்பீடாக இறங்கணும். ஓகே, எனக்காச்சா சளி வேறு கோல்டு வேறு பிடிச்சிச்சு கைஸ். ஸோ அதனால தான். அடுத்து கீழே போட 1 2 அடுத்தது 3 நாம்பளும் குச்சிடலாம். அடுத்து இந்த ரெஸ்டி பேலாக்கி எடுத்து கீழே போட்டலாம். அடுத்தபடியாக வேறு இந்த குச்சி கீழே போட்டுடலாம். இந்த குச்சி பெருசாக இருக்கோ, இந்த செயின் கட்டரை எடுத்து கீழே போட்டுடலாம். இதுவும் பெருசாக இருக்கும். அப்பாடி, சைடில் போட்டால் கரெக்டாக போயிடுது கைஸ். சரி ஓகே, இப்போ நல்லா டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 13 கீழே வருமா, 13 நிமிஷம் 13 நிமிஷம் அப்போது நம்ம கீழே வந்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த எல்லா பொருளையும் எடுத்து கீழே வச்சிடலாம். ஓகேவா, இப்போது இந்த டைமிங்லேருந்து 13 நிமிஷம் 40 செகண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இதை அன்லாக் பண்ணுறேன்னா இப்போ 5 நிமிஷமாக எனக்கு தொல்லை பண்ணும். 5 நிமிஷம்லாம் இல்லை, 1/2 மணி நேரமாக தொல்லை பண்ணிருந்துச்சின்னு சொல்ல வந்தோம். சோபா, அதை பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாதோ? காது இந்த கிராணியோட குடும்பத்துக்கு காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் அந்த கல்ட்டு பையனுக்கு மட்டும் காது கேட்காது. அது மட்டும் எப்படின்னு தான் தெரியல. ஜஸ்ட் மிஸ்ட்டு. இன்னொருத்துக்கு சரி பயமாயிட்டேன். 1/2 மணி நேரமாக தொல்லை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள எப்பா. சரி, இப்போ அப்படியே 1 நிமிஷம் போயிடுச்சு. இப்போ வெளியே போவோம். ஓடுறா. இப்போ அங்கே இருக்கா, இப்போ ஸ்பீடாக போயிடலாம். ஓடு. ஓகே, இந்த உடன் ஸ்டிக் எடுத்துகிட்டு போவோம். ஐயோ, இது என்னடா இது எனக்கு தெரிஞ்சு இது சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுமா? கிராணி இது சவுண்டு, கிராணிக்கு சவுண்டு போட்டால் அது காது கேட்கும்ல, அதே மாதிரி இதுக்கும் கேட்குமோ இருக்குமோ? ஐயோ, பார்த்துக்கிட்டே இருக்கு.
இன்னும் இங்கேயே உட்காந்துங்களான்னு முடிவே பண்ணிட்டியா? எப்பா இந்த ஆஞ்சலினாக்கு வேறு வேலையே இல்லை. சரி இந்த கிரானிக்கும் ஆஞ்சலினாக்கும் ஸ்லெண்டரினாக்கும் கிராண்ட்பா நோஸ்ஃபெரத்தோ அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸ்லெண்டர்மேனு. இவங்களுக்கெல்லாம் என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த செயின் கட்டுறாச்சும் எடுத்துகிட்டு போவோம். அந்த உடன் ஸ்டிக்கு தான் எடுத்துகிட்டு போக முடியல. அந்த உடன் ஸ்டிக்கு ராசி இல்லை போல், அதனால் இதை எடுத்துகிட்டு போவோம். ஓகே, ஐயோ போயிடுச்சா இல்லை இங்கே இருக்குதா? ஊ ஐயோப்பா ஒரு செகண்டில் அல்லே விட்டுருச்சு. ஆனால் அந்த ஜம்ஸ்காரை விட இந்த ஜிம்ஸ்கார் ஜம்ஸ்கார் தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. பயப்படுறதுல இது வாயை ரோலிங் ஆகுது. சரி இது வேற கத்திக்கிட்டே இருக்குது. வேறு வழியே இல்லையடா, அங்கே தாண்டா போயாகணுமா? இதை கட் பண்ணு, நான் உள்ளே போகிறேன். நீ இதை கட் பண்ணுற அந்த ஓட்டையில் இருக்கிற அந்த செயினை மட்டும் கட் பண்ணு. செயின் கட்டுறது தானே? அப்படியாச்சும் போகலான்டா. எப்பாடி அது கத்துறது சரி பயமாக இருக்குதுங்க. எப்பா இந்த போகுது தைரியத்தை ஐயோ பயத்தில் என்ன பேசுறதுனே தெரில. தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போயிடலாமா? வேகமாக ஓடிடலாமா? ரெடி ஸ்டெடி போகாத. ரெடி ஸ்டெடி போகாத. இப்போ போகலாமா? சரி ஓடு 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 ஓடு. ஐயோ டென்ஷன் ஆகுறா எனக்கு. சாப்பிடாமல் உங்களுக்காக வீடியோ போடுறதுனால ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேறு என்ன எஸ்கேப் பண்ணலாம்? இல்லைன்னா கிராணி 2 கிராணி 3 டேரெக்டாக போயிடலாமா? இல்லைன்னா ஈவனன் போகலாமா? இல்லை ஐஸ்கிரீம் போகலாமா? இல்லைன்னா வேறு மிஸ்டர் மீட்டு போகலாமா? மிஸ்டர் மீட் இருக்குது. மிஸ்டர் மீட்டை விட்டுட்டா வேறு நிறைய கேம்ஸ் இருக்குதுங்க. ஆர்ஆர் கேம்ஸு, ஹாண்டட் ஹாட்டல் ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஹாண்டட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. அதெல்லாம் விளையாடலாமா அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திட்டு போங்க. ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக ஓடுறோம் தாண்டா. நம்ம பார்த்துடுச்சுடா. அது ஸ்பீடாக போ இப்பாடி. ஆனால் அந்த கெல்ட்டு போய் சரியான கேம்பருங்க. இது கேம்பை குடிச்சிட்டு கேம்பர் வேலை பார்ப்போம். அவன்லாம் கேம்ப் பண்ணானா எப்பாடி, அவன்லாம் செவுத்தோட ஒட்டி நிற்பான். அவன்லாம் சரியான கேம்பர் கைஸ். ஒரு இடத்துல நின்னா அப்படியே நிற்பான். அந்த இடத்த விட்டு மூவே பண்ண மாட்டான். நம்ம எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டானா அதே இடத்துல நிற்பான், கேம்ப் அடிப்பான். செவுத்துக்கு பின்னாடி நிற்கிறது, கதை ஒட்டி நிற்கிறது, எல்லா திட்டு வேலையும் பண்ணுவான் அவன்லாம். அந்த மொட்டையை பார்த்தாலே வெறியாகுது கைஸ். அந்த மொட்டையை பார்த்தாலே இந்த உட்டன் ஸ்டிக்கை வச்சு தலையில் அடிக்கணும்னு தான் தோணுது. ஆனால் இந்த கேமில் தான் அவன் இல்லையே. சரி ஓகே, அப்பாடி இன்னும் அப்பாடி ஓப்பன் ஆச்சு. பாய். இந்த வீட்டுக்கு இதுக்கு மேலே வரவே மாட்டேன். இந்த சீவர் எஸ்கேப் தான் பண்ண வேணான்னு யோசிச்சேன். கடைசியில் அந்த ரஸ்டிக்கு ஆனால் இந்த எஸ்கேப் பண்ண வச்சிட்டானுங்களே. சரி ஓகே, என்ன பண்ணுறது?